செல்வி உமாச்சந்திர மகேஸ்வரி அவர்களுக்கு அவர்கள் பாடிய பாட்டிற்காக நான் நன்றி சொல்ல விரும்பவில்லை. இங்கே வந்தவுடன் நாங்கள் அனைவரும் இத்தனை நாட்களாக எங்கள் மனதிற்குள் வைத்து கொண்டிருந்த எண்ணத்தை நாங்கள் சொல்லக்கூடாது என்று எந்த ஊரை பற்றி நாங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றோமோ அங்கிருந்து வந்த அம்மையார் தான் நீங்கள் கேட்ட பாட்டை சொல்லிக் கொடுத்தார்கள். அதே போல அந்த மண்ணிலிருந்து, அந்த துலப திருமண்ணிலிருந்து வந்த திருமகளார் நீங்களும் நாங்கள் இதுவரை எண்ணி வந்த சொல்கிறேன், நாங்கள் இந்த கோயிலை எப்போதுமே வில்லிபுத்தூரினுடைய பிரதிபலிப்பாகத்தான் நாங்கள் நினைத்து கொண்டு வந்திருக்கின்றோம். உங்களுக்கு தெரியுமா தெரியாத, கண்ணன் தன்னந்தனியாக இருந்த வரையிலே இந்த கோயில் ஒரு மாதிரியாகத்தான் இருந்தது. ஆண்டாள் சன்னதி இங்கே உருவான பிறகுதான் மிகப்பெரிய மாற்றங்கள். கண்ணனுக்கு உண்டான எல்லா உற்சவங்களும் ஆண்டாள் முன்னாலே அவளுடைய மண்டபத்திலே அவள் காணும் வகையில் தான் இங்கே நடந்து கொண்டு இருக்கின்றது. இன்னொரு செய்தியும் கூட உங்களுக்கு சொல்ல விரும்புவேன். இங்கே வந்தபோது ஸ்ரீவில்லிபுத்தூர் மாதிரி இருக்கிறது என்று சொன்னீர்கள். மார்கழி மாதத்திலே எங்களுடைய மாந்தர்கள் அதை நடத்துகின்ற நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்தீர்களானால், இந்த காதலிக்க நேரமில்லை நாகேஷ் சொல்கிறானே, நீங்கள் தான் கதாநாயகன், உங்கள் தான் நடிப்புங்கிற மாதிரி இதுதான் ஸ்ரீவில்லிபுத்தூர்னு நிச்சயமா நீங்க சொல்லிடுவீங்க. இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது கூட ஒரு நாள் நிகழ்ச்சி ஆரம்பிக்க வேண்டும் என்று நமது ஆடிட்டர் லோகநாதன் அவர்களை கேட்டோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நமது இந்த கலைஞர்களை பற்றிய என்சைக்ளோபீடியா என்று சொல்வார்கள். சகல செய்திகளிலும் அறிந்த 2 பேர் நமது ஊரில் இருக்கின்றார்கள். ஆனால் ரத்னன் செட்டியார் அவர்களும் ஆடிட்டர் லோகநாதன் அவர்களும். அவர்களுக்கு நான் போன் பண்ணி கேட்ட உடனே ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து என்று ஆரம்பித்தார். சரி, அவர்களையே போட்டு விடுங்கள் என்று சொல்லிவிட்டு நான் பேரை சொன்ன உடனே முடித்தேன். நோட்டீஸ் அடிக்கிற அன்னைக்கு தான் அவங்க பேர் என்ன, பாட போறாங்களா பேச போறாங்களாங்கிறதெல்லாம் எனக்கு நோட்டீஸ் அடிக்கிறப்ப தான் தெரியும். அந்த பேரை சொன்னோடனே நாங்கள் அதை போட்டு இது பண்ணிட்டோம். எனக்கு லோகநாதனுக்கு ரொம்ப நன்றி, ரத்தன செட்டியார் அவர்களுக்கு நன்றி. இது எல்லாத்தோட இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுத்த சண்முகானந்த சங்கீத சபா அவர்களுக்கும் நம்ம கோயில் சார்பில் இது பண்ணிக்கிறேன். இவங்க இந்த செல்வியை பற்றி ஆடிட்டர் லோகநாதன் பேசினா அவங்க பாடினதுக்கு இணையா இருக்குங்கிற எண்ணத்துல அவங்கள கொஞ்சம் இவங்களுக்கு 4 வார்த்தை பாராட்டி சொல்லணும்னு கேட்டுக்கிறேன்.